கல்வியின் தலைமையிடமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்தியாவில் கல்வியின் தலைமையிடமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2024 NIRF தரவரிசையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். NIRF தரவரிசையில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட மிகவும் முன்னிலையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு பெருமையான தருணம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நான் முதல்வன் போன்ற முதன்மை திட்டங்களால் மாணவர்கள் உயர்கல்வியில் உச்சங்களை தொடுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சீதா ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விரிவான விவரம். விக்னேஷ், தேசிய கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல் நேற்று வெளியான நிலையில் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மிக முக்கியமான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் முதல் 100 இடங்களை பிடித்திருக்கின்றன. இந்த நிலையில் அது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய பெருமிதத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தமிழ்நாடு, அதாவது கல்வி நிறுவனங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும் இந்த தரவரிசை பட்டியலின் மூலமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமாக பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் நான் முதல்வன், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்கள் வருங்கால மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வியில் மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கு வழிவகுத்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேசிய கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் சென்னை IIT தொடர்ந்து 6வது முறையாக முதலிடத்தை நேற்று பிடித்திருந்தது. மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் இந்த உயர்கல்வி நிறுவனங்களுடைய தேசிய தரவரிசை பட்டியல் ஆண்டுதோறும் வெளியிடப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக செயல்பாடு இந்த பல்கலைக்கழகம், கல்லூரி, பொறியியல், நிர்வாகம், மருத்துவம் உள்ளிட்ட 13 பிரிவுகளில் உயர்கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசை வெளியிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் கற்றல், கற்பித்தல், ஆராய்ச்சி, புதுமை நடைமுறை, மாணவர்களுடைய கல்வித்திறன் என பல்வேறு பிரிவுகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய பெருமிதத்தை தெரிவித்திருக்கிறார். முதல் 100 இடங்களில் 18 நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் தமிழகத்திலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் மொத்தமுள்ள 926 கல்வி நிறுவனங்களில் தமிழகத்திலிருந்து மட்டும் 165 நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைதளம் மூலமாக தன்னுடைய பெருமிதத்தை தெரிவித்திருக்கிறார். NIRF தரவரிசையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின். கல்வியின் தலைமையிடமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தேசத்தின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் திராவிட மாடல் முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் இது பெருமை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.